கல்யாண செலவெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். அப்படியா? சந்தோஷம். சாப்பாட்டு செலவு மட்டும் நீங்க பாத்துக்கோங்க. கரெக்ட். அப்படியே போச்சுன்னா நம்ம கடைசி வரைக்கும் கல்யாணம் ஆகாமலே செத்து போயிடுவோம். 1,00,000 ஆட போமா, நீ விளையாடாத. அட்லீஸ்ட் ஒரு மண்டபத்திலயாவது கல்யாணத்தை வைக்கலாம்ல. என்னம்மா பேசுறீங்க? இதுக்கப்புறம் நான் யாரை லவ் பண்ணி எங்கம்மா ஓடி போவேன்? ஏங்க என்னங்க பண்றா இவ? என்ன கேட்டா எனக்கு எப்படி தெரியும்? ஒருவேளை யோகா பிராக்டிஸ் பண்றா போல இருக்கு. யோகா பண்றதுக்கு ஏங்க ஸ்வீட்லாம் வாங்கி வச்சுட்டு இப்படி உட்காந்துருக்கா? அதான் எனக்கும் தெரியலையே. இத தெருமுனையில் அந்த அண்ணாச்சி கடையில் வாங்கியிருந்தாங்க கூட விலை கம்மியாக வாங்கியிருக்கல. எந்த கடையில் வாங்கினாலும் ரேட் போர் எவ்வளோ போட்டிருக்குதுன்னு. ஐயோ ஐயோ. எனக்கு தெரிஞ்சு அவ ஆபீஸ்ல ப்ரொமோஷன் கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதான் ஸ்வீட் வாங்கி வந்திருக்கா. அப்போ சம்பளம் அதிகமாக வந்திருக்குமே. ஒரு ப்ரமோஷனும் இல்ல. ஸ்வீட்டை சாப்பிடுங்க. சாப்பிடுங்கப்பா, சாப்பிடுமா. எங்களுக்கா? உங்களுக்கு தான்ப்பா, சாப்பிடுங்க. எங்களுக்கு தான் வாங்கிட்டு வந்தியா? ஆமாப்பா. மகிமா உண்மையே சொல்றி, உனக்கு ப்ரொமோஷன் தானே கொடுத்துருக்காங்க. எவ்வளவு இன்கிரிமெண்ட் போட்டாங்க? அதெல்லாம் எதுவும் இல்லம்மா, இப்பதானே சொன்னேன். சாப்பிடு. அப்புறம் எதுக்கு ஸ்வீட்டு? கடைசியா உங்க 2 பேருக்கும் ஸ்வீட்டும் காரமும் வாங்கி தரணும்னு ஆசையா இருந்துச்சு, அதான் வாங்கிட்டு வந்தேன். என்னம்மா சொல்ற? கடைசியாவா? புரியலையே. நானும் உங்ககிட்ட கல்யாணம் பண்ணி வைங்கன்னு கெஞ்சும் பார்த்துட்டேன், சொல்லியும் பார்த்துட்டேன், கால்ல விழாத குறைய அழுதும் பார்த்துட்டேன். ஆனா நீங்க 2 பேரும் கேக்குற மாதிரியே தெரியல. ஒரு பொண்ணா பிறந்து, அதுவும் 90s கிட்டா பிறந்து, அதுலயும் மிடில் கிளாஸ் ஃபேமிலியில பிறந்து, பசங்க ஃப்ரெண்ட்ஷிப்பே இல்லாம படிச்ச ஸ்கூலு கேர்ள்ஸ் ஸ்கூலு, படிச்ச காலேஜ் கேர்ள்ஸ் காலேஜ், சரி டியூஷன்லயாவது பசங்க ஃப்ரெண்ட்ஷிப் கிடைக்கும் டியூஷன் சேர்த்து விட சொன்னா, ஐயோ நம்ம மிடில் கிளாஸ், நமக்கு அந்த அளவுக்கு வசதி இல்லைன்னு டியூஷனும் சேர்த்து விடாம, இப்படி பசங்க வாடியே இல்லாம ஒரு லவ்வும் செட் ஆகாம, எதை கேட்டாலும் மிடில் கிளாஸ்ன்னு சொல்லி சொல்லி ஆசைப்பட்டது கிடைக்காம, கிடைச்சது ஆசைப்பட்ட மாதிரி ஏத்துக்க முடியாம, சரி பரவாயில்ல நம்ம கல்யாணத்தையாவது நல்லபடியா நம்ம ஆசைப்பட்ட மாதிரி செஞ்சு வைப்பீங்கன்னு பார்த்தா, இப்போ வந்து எவனையாவது லவ் பண்ணி தொலைய வேண்டியதானு கேக்குறீங்க. ஒரு மிடில் கிளாஸா பிறந்தது அவ்வளவு பெரிய தப்பா? எதுக்குமா இவ்வளவு லென்த்தா டயலாக் பேசிட்டு இருக்கிற? உனக்கு கல்யாணம் தானே நடக்கணும். அது நடக்க வேண்டிய நேரத்துல கரெக்டா நடக்கும். அதுக்கு தான்ப்பா ஸ்வீட்டே வாங்கி கொடுத்துருக்கேன். நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்குது. ஸ்வீட்ல விஷம் கலந்துருக்கேன். விஷமா? அம்மாமா நீ பயப்படாதம்மா, உனக்கு கொஞ்சமா தான் கலந்துருக்கேன். அப்பாக்கு தான் அதிகமா கலந்துருக்கேன். காப்பாத்துறதே கஷ்டம். அப்போ கல்யாணம் பண்ணி வைக்கல இத்தனை பிளானும் பண்ணிருக்கியா? நீங்க கவலையே படாதீங்கப்பா, என் கல்யாணம் எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாம நல்லபடியா நடந்து முடிக்கும். மகிமா எனக்கு நெஞ்சில எரியற மாதிரி இருக்கு. கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வந்து குடிக்கறியா? ஐயோ அம்மா, தண்ணிலாம் கொடுத்து பாய்சன் பேக் ஆகாம போயிடுச்சுன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. முடிஞ்சிரும். அவ்வளவுதான். கொஞ்ச நேரம் தான். இன்னும் கொஞ்சம் எடுத்து சாப்பிடுங்க. என்னாச்சு? எதுக்கு இப்படி கத்துறீங்க? நான் மீட்டிங்ல இருக்கேன். அம்மாடி, ஒரு கெட்ட கனவுமா. உங்களுக்குமா? கனவு தானே, பேசாம படுத்து தூங்குங்க. வேலை இருக்கு எனக்கு. இந்த கனவு வந்ததுல இதுக்கப்புறம் தூக்கம் வருமானே தெரியலையேம்மா. தூக்கம் வரலன்னா எதையாச்சும் சாப்பிட்டு தண்ணி குடிச்சிட்டு படுப்பா. ஃப்ரிட்ஜில் இப்பதான் அச்சுமுறுக்கு ஸ்வீட் எல்லாம் வாங்கி வச்சிருக்கேன். எடுத்து சாப்பிட்டு படு. ஸ்வீட்டா? கனவு நனவா போல இருக்கு. என்னம்மா? என்னப்பா பண்ற? இந்தா இதுலயே ஷாம்பு இருக்குமா? இன்னும் ஷாம்பு இருக்கு. எதுக்கு புது ஷாம்பு எல்லாம் வாங்கிட்டு? அதனாலதான் நம்ம தான் கிளாஸ்ல கரெக்ட். ஏமா சமைக்காம பாத்திரத்துல எடுத்துட்டு எங்க போற? பின்னாடி விறகடுப்புல சமைக்க தான் போறேன். விறகடுப்புலையா? அதான் நம்ம கிட்ட கேஸ் இருக்கு, பத்தாதக்கு இண்டக்ஷன் ஸ்டவ் வேற இருக்குல்ல. கேஸ்ல சமைச்சா சீக்கிரம் கேஸ் தீர்ந்து போயிடும். உங்க அப்பா வாங்கி தர மாட்டாரு. இண்டக்ஷன் ஸ்டவ்ல சமைச்சா கரண்ட் பில்லு கட்டணும்லடி. உங்க அப்பா அதையும் கட்ட மாட்டாரு. ஏன்னா நம்ம மிடில் கிளாஸ்ல. அப்புறம் எதுக்குமா கேஸ்லாம் வாங்குறீங்க, இதெல்லாம் வாங்குறீங்க? உன்னை பொண்ணு பார்க்க வந்தாங்கன்னா நம்ம வீட்டுல கேஸ் கூட இல்லைன்னு யாரும் சொல்லிடக்கூடாதுல, அதுக்கு தான் வாங்கி வச்சேன். இதெல்லாம் ரொம்ப ஓவர்மா. இப்படிதான் சிக்கனமா இருந்தாதான் உன்னை நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியும். தள்ளுறி.
என்ன குடும்பமோ அது. என்னப்பா பண்ற? டிவி ரிமோட்டுக்கு பேட்டரி தீர்ந்து போச்சுமா, அதான் இதை எடுத்துட்டு போறேன். ஏன்பா ஆஃப் பண்ண? நல்லா தானப்பா இருந்துச்சு. மாடி 1 மணி நேரம் தான்மா டிவி பார்க்கணும். கரண்ட் பில் அதிகமான யார் கட்டுறது? மா, என்னடி? பா, சொல்லுமா. 2 பேரும் தயவு செஞ்சீங்க வாங்க. என்னம்மா? என்னம்மா? 2 பேரும் என்னதான் முடிவு பண்ணிருக்கீங்க? நாங்க என்னடி பண்ணோம்? ஷாம்பு, ரிமோட், கேஸ் இதெல்லாம் மிச்சம் பண்ணி என்னமா பண்ண போறீங்க? ஆ? எதுக்கு எடுத்தாலும் மிடில் கிளாஸ்னு சொல்லிட்டே இருக்கீங்க. நல்லா ஆசைப்படவே கூடாதா? நீ ஆசைப்பட்டேன்னு தாம்மா உன் ரூம்ல ஏசி எல்லாம் வாங்கி மாட்டியிருக்கிற. ஏசி வாங்கல இருந்து ஏசி ஆன் பண்ணவே இல்லப்பா. சும்மா பேருக்கு தான்ப்பா செவுத்துல மாட்டிருக்கு. ஏசி ரிமோட்ல இருக்க பேட்டரி எடுத்து டிவில போடுற, டிவி ரிமோட்ல இருக்க பேட்டரி எடுத்து வால் கிளாக்ல போடுற. என்னம்மா இதெல்லாம்? ஏம்மா இப்படி பண்றாரு? நம்ம தான் மிடில் கிளாஸ் இல்லையாம்மா, நம்ம தனித்தனியா பேட்டரி வாங்க வைக்க முடியுமா? என்னம்மா இதெல்லாம்? இப்படிலாம் சேர்த்து வச்சதா இன்னொரு ஓ, நல்ல. இப்படிலாம் சேவ் பண்ணி வச்சுதான் எனக்கு நீங்க கல்யாணம் பண்ண போறீங்க அப்படிதானே? ம். நான் உங்ககிட்ட ஏதாவது காசு வேணும்னு கேட்டனா? இல்ல இப்படிலாம் இருக்க வேணாம், உங்க லைஃபை சேஞ்ச் பண்ணிக்கோங்கன்னு சொன்னனா? ஒரே ஒரு நாள் எனக்கு பிடிச்ச மாதிரி தானம்மா கல்யாணத்தை பண்ண சொன்னேன். அதுக்கு போய் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்க எனக்கு மாப்பிள்ளையே பார்க்க வேண்டாம். நானே எனக்கு ஒரு மாப்பிள்ளையே பார்த்துட்டேன். எப்படியும் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தா ஏதாச்சும் பேசி கெடுத்துருவீங்க. நானே நேர்ல போய் மீட் பண்ணிட்டு என்னன்னு சொல்றேன். அவங்க வேற எழுது. என்னம்மா கணக்கு போட்டுட்டு இருக்கீங்க? அம்மாடி, உன் கல்யாணத்துக்கு பத்திரிக்கை அடிக்கணும்ல, அதான் என்ன ஏதுன்னு கணக்கு போட்டுட்டு இருக்கிறோம். அத பத்தி என்ன பேசிட்டு இருக்கீங்க? கடைக்கு போனா டிசைனை செலக்ட் பண்ணி வாங்கிட்டு வர வேண்டியதுதான். அப்படி இல்லம்மா, போனா ஒரு பத்திரிக்கை 200 ரூபா சொல்றாம்மா. நம்ம குடும்பத்துல வேற நிறைய பேர் இருக்கிறாங்களா, எல்லாத்துக்கும் கொடுக்கணும். ஒரு பத்திரிக்கை 200 ரூபாய்னா எல்லாத்துக்கும் கொடுக்கறதுக்கு எங்கம்மா போறது? ஷோ அப்பா, அது ஏதாவது நல்ல டிசைனா இருக்கும். சோ அதுக்கேத்த காஸ்டா இருக்கும். அட போமா, நீ வேற. கல்யாண பத்திரிக்கைன்னா அந்த மஞ்சள் கலர் இருக்கிறதா சூப்பரா இருக்கும், விலையும் கம்மி. என் கல்யாணத்துல பத்திரிக்கை கூட அடிக்கல, வீடு கூட போய் கதவு தட்டி தான் கூப்பிட்டு வந்தோம். அட ஆமா, குமரேச மாமா அவருக்கு பொண்ணு கல்யாணம் சொல்லி பத்திரிக்கை கொடுக்க வரமுன்னாரு. பேசாம அவரு கூடவே போய் என் பொண்ணுக்கு கல்யாணம்னு சொல்லிட்டு வந்துடலாம், பத்திரிக்கை செலவு மிச்சமாகும்ல. ஷோ அப்பா, இன்னும் நான் மாப்பிள்ளைய பாக்கல, கல்யாண தேதி ஃபிக்ஸ் பண்ணல, எதுவுமே பண்ணல. அதுக்குள்ள வீடு வீடா போய் கல்யாணம் சொல்லிட்டு வரேன்னு சொல்றீங்க. பைத்தியமா பண்ணி? நாளைக்கு தாம்மா நான் மாப்பிள்ளையே பார்க்க போறேன். அதுக்குள்ள நீங்க பண்ற அலம்பல் இருக்கே. ஷோ. ஹலோ தினேஷ், நீங்க சொன்ன லொகேஷன்ல தான் வெயிட் பண்றேன். எங்க இருக்கீங்க? நானும் லொகேஷன்ல தாங்க இருக்கேன். எங்க எங்க இருக்கீங்க? இங்க பக்கத்துல. இங்க இங்க ஹாய் சொல்றேன் பாருங்க. ஹாய் 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 ஹாய். ஹாய். சாரிங்க, ஒர்க் முடிய கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அட பரவாயில்லைங்க. சரி எங்க போலாம்? இஃப் யூ டோன்ட் மைண்ட் நடந்துட்டே பேசலாமா? போலாமே.
என்னங்க எதுவுமே பேச மாட்டேங்கிறீங்க? மூட் அவுட்ல இருக்கேங்க. அப்போ ஒரு டீ? மூட் அவுட்னு சொன்னீங்க. ஒர்க் ப்ரெஷரா? சரி ஓகே, சொல்லக்கூடாதுன்னா பரவாயில்ல. அப்படிலாம் இல்லைங்க. வீட்டில் ப்ரெஷர். என்னங்க வீடுனாலே பிரச்சனை இருக்க தானே செய்யும். இதுக்கெல்லாமா ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க? இல்லைங்க, எங்கள் வீட்டில் மிடில் கிளாஸ்னு ரொம்ப பண்ணுறாங்க. மிடில் கிளாஸா? என்னங்க 1 lakh சேலரி வாங்குறதா சொன்னீங்க, இப்போ மிடில் கிளாஸ்னு சொல்றீங்க. என்னங்க இப்படி முழிக்கிறீங்க? அப்போ 1 lakh இல்லையா? நானும் 2 lakhs சேலரி இல்லையா? என்னங்க நீங்க சொன்னதுக்கு சிரிக்கிறீங்க, நான் சொன்னா முறைக்கிறீங்க. 1000 பொய் சொல்லி கல்யாணம் பண்ணலான்னு பெரியவங்க சொல்லுவாங்கல்ல. அட போங்க, எனக்கெல்லாம் 1000 போய் சொன்னாலும் கல்யாணமே நடக்காது. ஏங்க கல்யாணம் எல்லாம் உடனே நடந்துருமா? 1 வருஷம் 2 வருஷம் டைம் எடுக்கும். 5 வருஷமா தள்ளி போட்டுட்டு இருக்காங்கங்க. 5 வருஷமா? ஆமாங்க, ஏன்? மிடில் கிளாஸ்ல பிறந்துட்டு கிராண்டா கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்படவே கூடாது போல. இப்படி என்ன கிராண்டா ஆசைப்பட்டீங்க? ஒன்றும் பெருசா இல்லைங்க. ஒரு பெரிய மண்டபத்துல ஒரு 10,000 பேரை கூப்பிட்டு நெத்தில இருந்து கால் வரைக்கும் தங்க நகையை போட்டு ஊரே ஆச்சரியப்படுற அளவுக்கு நல்லா ஜாம்னு கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்பட்டேங்க. இதை கேட்டா மிடில் கிளாஸ் கஷ்டம்னு சொல்றாங்க. ம் ரொம்ப கஷ்டங்க. அவங்கள சொல்லி தப்பு இல்லைங்க. மிடில் கிளாஸ்ல பிறந்துட்டு கிராண்டா கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்பட்டது ஏன் தப்பு? இதுல என்னங்க தப்பு இருக்கு? லைஃப்ல ஒரு தடவை நடக்க போற மேரேஜ், அது நமக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும்னு நீங்க ஆசைப்பட்டிருக்கீங்க. ஏன் எனக்குமே அந்த மாதிரி ஆசை எல்லாமே இருக்கு. உங்களுக்கும் கிராண்டா கல்யாணம் பண்ணணும்னு ஆசை இருக்கா? என்னங்க எப்படி கேட்டீங்க? சின்ன வயசுல இருந்து என் கல்யாணம் எப்படிலாம் நடக்கணும்னு நிறைய யோசிச்சு வச்சிருந்தேன். ஆனா மிடில் கிளாஸ்ன்னு சொல்லி வரப்போற பொண்ணுகிட்ட அது இருக்கா இது இருக்கான்னு கேட்டு எதுவுமே செட் ஆகாம கடைசியில் எனக்கு கல்யாணம் ஆனா போதுங்கிற மைண்ட் செட்டுக்கு நான் வந்துட்டேன். என்னங்க இப்படி சொல்லிட்டீங்க? நம்ம என்ன வேணாலும் ஆசைப்படலாங்க, ஆனா நம்மளால என்ன பண்ண முடியும்னு ஒன்று இருக்குல்ல. நம்ம ஆசைக்காக பெற்றவங்களை வாழ்க்கை ஃபுல்லாக கஷ்டப்படுத்த முடியாதுல்ல. அப்ப நம்ம எதுக்குமே ஆசைப்படக்கூடாதா? ஆசைப்படலாம், ஆனா ஆனா 10,000 பேர் எல்லாம் கல்யாணத்துக்கு வர மாட்டாங்கங்க. 10,000 பேர்லாம் வரமாட்டாங்களா? வர மாட்டாங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இதை பத்தி உங்ககிட்ட சொல்ல மாட்டாங்களா? இதை பத்திலாம் சொல்றதுக்கு எனக்கு ஃப்ரெண்ட்ஸே இல்லைங்க. அதான் இதுக்கப்புறம் நான் இருக்கனே. விடுடி, உன் கல்யாணத்துக்கும் சூப்பரா மெகந்தி போட்டு அசத்திடுவோம். எனக்கு தெரியுமா நீ அவ்வளவு சாதாரணமாலாம் என் கல்யாணத்தை பண்ண மாட்டேன்னு. அவளுக்கு ஒரு 10 கிலோ மெஹந்தி போட்டாங்கன்னா எனக்கு ஒரு 15 கிலோ மெஹந்தி போட மாட்டேன். ஏதே 10,000 15,000 கொடுத்து மெகந்தி போடணுமா? ஆ. ஏண்டி, நம்ம வீட்டு தோட்டத்துல மெகந்தி செடி வச்சது எதுக்கு? பிச்சு திங்கிறதுக்கா? இந்த மாதிரி நல்ல நாள்ல ₹1 செலவு இல்லாம கையில மருதாணி வச்சு அழகு பார்க்கறதுக்கு தான். அது மட்டும் இல்லாம 1 மாசம் ஆனாலும் கை சிவப்பாவே